சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. Hey guys, welcome back to srinivlogs. So ஊட்டி ரைடில் டே 3 இன்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கோத்தகிரி போகிறோம். கோத்தகிரியில் போய்ட்டு சில பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. லைட்டாக இப்போ தான் இந்த வெயில் காய ஆரம்பிச்சிச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. நேற்று நைட்டை விட முந்தா நைட்டு தான் ஓவராக குளிர்ச்சு. நேற்று அந்தளவுக்கு குளிர் தெரியல. ஓகே கிளம்பலாம். இங்கேருந்து கோத்தகிரி கரெக்டாக எவ்வளோ தூரம்னு தெரியல. நம்ம வண்டியை கொஞ்சம் நாள் வார்ம் அப் பண்ணலாம். ஸோ எல்லா லக்கேஜுமே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பேக்கில் தான் இருக்குது. ஸோ காய்ஸ் கிளம்பியாச்சு. கோத்தகிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் இருக்குது. 46 நிமிஷம் ஆகுமா போய் சேரத்துக்கு. 9:56க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பிரேக்கில் எதுவும் எடுக்க போதில்லை. சர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரிக்கு போக போகிறோம். ஸோ காய்ஸ் நேற்று விளாக் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆஃப் ரோடிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இறங்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரில. யார் சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கதறி விட்டுச்சு. நம்ம லோக்கல் பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் உக்காஞ்சி பொறுமையாக தள்ளி தான் வண்டி எடுத்துருப்போம். நேற்று விளாகை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். செம்ம விளாக் அது. ஊட்டி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குப்பெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இல்லை, க்ளீனாக க்ளீன் பண்ணிடுறாங்க. வெல் மெயின்டெனன்ஸ் ரோட். இன்னும் நம்மளுக்கு 41 நிமிஷம் இருக்குது டெஸ்டினேஷன் ரீச் பண்ண. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஒரு குட்டி மலை இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாக் மறைச்சிட்ருக்கு அந்த மலையை பாதி. ஊட்டி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்குது இந்த சீசனில். ஒரு 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காயுது, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு சேருது, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஸ்லிங் ஆகுது. ஸோ கிளைமேட் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. இந்த சீசன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சீசன் நான் சொல்லுவேன். நேற்று நம்ம லோக்கல் பிரதர்ஸ்லாம் மீட் பண்ணோம்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏப்ரல் மந்த்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஊட்டியோட கிளியர் வியூ பார்க்கலாம், அந்தளவுக்கு மிஸ்ட்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மிஸ்ட்டு கலர்ந்து அப்படியே நான் சொல்கிறது, இந்த வியூலாம் பாருங்கள், இந்த வியூலாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஏப்ரல் மந்த் ஒரு வாட்டி வரலாம். ஏப்ரல் மந்த் வரதுல என்ன சிக்கல்னா பயங்கரமாக டிராஃபிக் இருக்குமா ஊட்டியில். ஊட்டி மலை ஏறத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் கூட சொல்லியிருந்தான். ஆனால் ஏப்ரல் மந்த் வந்தால் வியூவில் நல்லா விசிபிலிட்டியாக பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு வாட்டி வந்து ஏப்ரல் மந்த் வரலாம். நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் வர முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகிடுச்சு ஊட்டி கிளைமேட்டு. அந்தளவுக்கு குளிரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் லைனரும் போடல. அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது, மைல்டாக இருக்குது குளிர். இப்போ நம்ம கோத்தகிரி நோக்கி போயிட்டுருக்கோம். கோத்தகிரி போகிறதுக்கு இன்னும் ஒரு 35 நிமிஷம் இருக்குது. 23 கிலோமீட்டர்ஸ். ஸோ கோத்தகிரி போயிட்டு அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட் அங்கங்கே வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். ஆர்பிஎம் பெண்டில் அந்தளவுக்கு பார்க்க முடியல, நார்மலான கர்வ் பெண்ட் தான் இருக்குது. ஃபைண்ட் பெண்ட் ஒரு இடத்துலையும் பிளைண்ட் ஸ்பாட் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் ஃபுல்லாக ஃபாகே சேர்ந்துடுது அந்த பிளைண்ட் ஸ்பாட் மேலே. இங்கே இருக்குங்களா, இங்கே இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ ரைட் எடுக்கணும். கேமரா தொச்சுக்கிறேன். லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மூணார் ரோடு மாரி இருக்குது. மூணாரில் ரோடு அந்தளவுக்கு சரி இருக்காது. பட் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வெட் சர்ஃபேஸாக இருக்குது. பனிசாரெல்லாம் மழையா இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது.
அந்த வீடியோ இருக்குது தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது. மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிருக்கு. நிறைய பைக்கர்ஸ் நான் பார்த்தேன் வர சொல்ல. நேற்றும் சரி முந்தானத்தும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ஜாய் பண்ணுங்க லைஃப், அவ்வளோதான். செம்மையாக இருக்குது ரைட் பண்ணத்துக்கு. லைட்டாக வெளிச்சம் இருக்குது, அப்படியே மிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டுருக்கு. பனி சாரல் தான் நினைக்கிறேன். க்ளவுஸ் போட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியல. லைட்டாக பனி சாரல் அடிச்சிட்ருக்கு. கோத்தகிரி இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஊட்டியோட ஹையஸ்ட்டு பீக்கே வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா தானா. பட் ஆனால் நம்ம இந்த வாட்டி தொட்டபெட்டாக்கு போகல, அடுத்த வாட்டி வருஷத்தில் போகலாம். ஏன்னா தொட்டபெட்டாக்கு எல்லாருமே போகிறாங்களாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோவில் கூட, நீங்கள் நிறைய பேர் விளாக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஆக்சிடென்ட் ஜோன், ட்ரைவ் கேர்ஃபுல்லி. மேப்பை பார்த்து தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் நான் இப்போது. ஸோ ஒரு சிம்பிள் டெக்னிக் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க, நைட் டைமில் போகிறீங்கன்னா கர்டு வர்றது, ஏர்பின் பெண்டு, டேர்னிங்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் மேப்ஸ் போட்டுங்க. மேப்ஸ் நீங்கள் லைட்டாடி பார்க்க சொல்லவே தெரிஞ்சிடும், ஓ கர்டு வருதா பெண்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை ஆகிடலாம். ஒரு சின்ன டெக்னிக் தான் இது. நாங்களாம் அதை யூஸ் பண்ணுவோம். நானும் ரகுலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவோம். ரகு தான் எனக்கே சொல்லி கொடுத்தான். இதுமாரி நம்ம டேர்னிங்லாம் வந்து நைட் டைமில் போக சொல்ல வந்து தெரியாதுல்ல, அதனால் மேப் போட்டு எங்கெங்கே கேர்டு வருதோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். நல்ல ஐடியா இருந்துச்சு. அப்போத்துலேருந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ கூட அந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. பாருங்கள், நான் ஃபுல் மிஸ்ட்டு பாருங்கள். ஒரு 20 மீட்டர் தான் தெரியுது நம்மளுக்கு, அதுக்கப்புறம் தெரியல. கோத்தகிரி போகிற வரைக்கும் எதுவும் பிரேக் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ நாங்கள் பிரேக் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சாச்சுங்க வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். மிஸ்ட்டு அப்படியே கவர் பண்ணிட்டுருக்கு. ரோடு செம்ம மெயின்டெனன்ஸ். ஆனால் சீரியஸாக நான் பார்த்த ஹில் ஸ்டேஷன்லேயே ஊட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரோடு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க சைடில் வெளிச்சம் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் பண்ணிட்டுருக்கு. இபாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து ஊட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இபாஸ் நாங்களும் அப்ளை பண்ணோம், யாரும் எங்கேயும் கேட்கல. செக் போஸ்ட்டும் பெருசாக எதுவும் இல்லை. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் மட்டும் கேட்டாங்க, ஆதார் கார்டு ஒரு காப்பியும் இபாஸ் காப்பியும் கேட்டாங்க. நாங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விட்டோம், காப்பிலாம் இல்லை ப்ரோ வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செமையா இல்லை? அந்த மலையிலேருந்து நம்ம வந்துட்ருக்கோம். அந்த மலையிலேருந்து தெரியுதுங்களா, அப்படியே சுற்றிட்டு இந்த மலைக்கு வந்துட்ருக்கோம். அந்த கிராமத்தை நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். இங்கே அப்படியே நிழலாக இருக்குங்களா, அந்த கிராமத்துக்கு மட்டும் சுற்றி பாருங்கள், வெயில் வச்சிட்ருக்கு. அப்படியே மலை மேடி ஏறி அங்குது. இங்கே ஒரு கிராமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிராமம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிராமம், இங்கே ஒரு கிராமம், மொத்தம் 4 கிராமம் இருக்குங்க. அது இல்லாமல் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் 1 2 இருக்குது. இதுக்குள்ளே கீழே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே இறங்கி எட்டி போவாங்க. இவ்வளோ நேரம் வைசர் ஓப்பன் பண்ணிட்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு வைசர் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கு ஃபீலி. அந்த ஃப்ரெஷ் ஏர் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே எனர்ஜி க்ரியேட் ஆகுது பாடியில். ஸோ வாய்ஸ் கோத்தகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. 12 நிமிட்ஸ் ஆகுமா போய் சேரத்துக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் காய ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிளைமேட் பாருங்கள் இப்போ மாறிச்சு, அப்படியே தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் வெயில் நல்லா வந்துடுச்சு. விநாயகர் ட்ராவல்ஸ் மினி பஸ். ஆனால் நான் அந்தளவுக்கு பார்க்கல, கவர்மெண்ட் பஸ் தான் நான் பார்த்தேன் ஊட்டியில் நிறையா. இப்போ தான் மினி பஸ்ஸை நான் பார்க்குறேன். நிறைய பேர் ரைடு வந்திருக்காங்க.
சீசன் டைமில் வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாக வந்து ஒரு ரெட் கலர் பூ மாரி பூக்குமா. இந்த பாருங்கள் இங்கே பூத்து இருக்குல்ல, இந்த பூவாக எனக்கு தெரியல கன்ஃபார்ம், பட் ஆனால் ரெட் கலரில் ஒரு பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரெட் கலர் பூ நிறைய பூக்கும், அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் பூ, அதுக்கப்புறம் வயலட் கலர் பூலாம் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சீசன் வர சொல்ல ரோடு ஃபுல்லாக வந்து அந்த பூ தான் கொட்டி கிடக்குமா. அப்போ சொல்ல உங்களுக்கு வேறு மாரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கிட்ட வந்தாச்சு. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது, 9 நிமிஷம் ஆகுமா. கோத்தகிரி எனக்கு தெரிஞ்சு ஊட்டிலேருந்து கிட்ட தான், மலை சுற்றி வரோம்ல அதுதான் தூரமாகிடுது. ஒரு 2 மலை கிராஸ் பண்ணி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மலையை அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிட்டு வந்தோம். அனிமல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே என்ன அனிமல் இங்கே வரும்னு தெரியல, ஆனால் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பைசன் வரும்னு நினைக்கிறேன். பைசன் மான் வருமானு தெரியல. யானைலாம் இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. யானைலாம் வந்து அந்த பக்கம் தான் இருக்கான், கூடலூர் முதுமலை, அங்கே தான் யானைலாம் ரொம்ப அதிகமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர் அப்படியே கம்மியாயிடுச்சு. அந்தளவுக்கு குளிரில் ஏன்னா டீ கடை வரும், நாங்களும் நிறுத்தலான்னு பார்க்குறோம், எங்கேயுமே டீ கடை வரவே மாட்டேங்குது. கிளைமேட்டே போயிடுச்சு. அந்த மிஸ்ட்டில் குடிச்சிருக்கணும் டீ, செம்மையாக இருந்திருக்கும். நான் சிக்மங்களூரில் மிஸ்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கோல்டு ஆகிடும் தான் நினச்சேன், பட் ஆனால் கோல்டு ஆகலை. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, பட் ஆனால் போலீஸ்லாம் யாரும் இல்லை. இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஊட்டி மலை யாரை சொல்ல கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த குன்னூர் வழியாக வந்தோம்ல, மேட்டூர்லேருந்து குன்னூர் வழியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிராஃபிக் தான் கொஞ்சம் அதிகம். இந்த ரோடு பரவாயில்ல, இந்த ரோட்டில் டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை. அந்த குன்னூர் ரோடு வந்து செம்ம டிராஃபிக், லாரிங்க தான் அதிகமாக வந்துச்சு. அடுத்த ரைடு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மும்பையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டேட் வந்து 15 பார்க்கலாம் நடுவில். ஏன்னா 30 நாள் இருக்குல்ல இன்னும் மும்பை போகிறதுக்கு நம்ம. ஏன்னா 15ஆம் தேதி மேலே தான் போக போகிறோம் மும்பைக்கு. அதனால் இன்னும் 30 நாள் இருக்கா. நடுவில் எதுனா ஒரு 5 நாள் ரைடு எங்கன்னா போகலாம். எங்கே போகலாம்? தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாங்கண்ணா. வால்பாறை போகலாமா பார்க்கலாம். இருங்க, ரகு கேட்டு பார்க்குறேன். ரகு ஓகே சொல்லிட்டானா வால்பாறை கிளம்பிடலாம். ஸோ காய்ஸ், கோத்தகிரி ரீச் பண்ணிட்டோம். நல்லா பெரிய ஊராகவே இருக்குது கோத்தகிரி. இங்கே ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அதை நம்ம யாருக்கெல்லாம் கேட்கலாம், தண்ணி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கோத்தகிரி ஊரில் வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிளைமேட் மாறிச்சு, குளிர ஆரம்பிச்சிச்சு.